அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழக்கு அப்படிங்கிறது, இந்த கேஸ் அப்படின்னு பார்த்த மக்களே, ஒரு காலத்தில் நம்ம பேசியிருப்போம். ஜென்ரலாகவே ஒரு காலத்தில் வீட்டை உடைச்சிட்டு திருடம் உள்ளவன் திருடுவான். ஆனால் இப்போது அதெல்லாம் தேவையில்லை. ஒரு திருடியை வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தால் வீட்டை உடைக்க மாட்டாங்க, உங்கள் வீடு உடையாது, எதுவுமே ஆகாது. ஆனால் இவங்க டார்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ். ஒரு டிவோர்ஸ்ட் ஹஸ்பண்டாக பார்த்து குடும்பத்துக்குள்ளே பூந்து குடும்பத்தை அந்த நபர்கிட்டேருந்து மொத்தமாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்க மொத்தத்தையும் திருடிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்படுறோம். அதாவது இந்த வழக்கு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இது ஒரு ஃபேமிலி கேஸு, இதை நம்ம எடுக்க மாட்டோமேனு சொல்லிட்டு நம்ம விலகி தான் போகணும். ஆனால் விஷயத்தை விசாரிக்கிறோம், இன்னும் பல டிஸ்ட்ரிக்டில் விசாரிக்கிறோம். ஸோ பல டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு கும்பலே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது. இப்போ இதுவும் அந்த மாதிரியான கும்பலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு டிவோர்ஸ்டு மேலாக இருக்கீங்க, இல்லை ஒரு செப்பரேட்டட் மேலாக இருக்கீங்க அப்படின்னால் எப்படி ஒரு கும்பல் உங்களை டார்கெட் பண்ணி உள்ளே வந்து திருடிக்கிட்டு மொத்த ப்ராப்பர்ட்டியும் அபேஸ் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவம் நமக்கு நம்ம சேனலில் இது ஃபஸ்ட்டாக போடக்கூடிய சம்பவமாக இருக்குமானால் இந்த மாதிரி பல சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது இன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி பண்ணுவாங்க, எப்படி பாதிக்கப்படுவாங்க, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சம்பவம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு 31 வயதான இளங்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ இவருக்கு ஆக்சுவலி ஹி ஹேட் அ வெரி குட் ஸ்மால் க்யூட் ஃபேமிலி. அம்மா, அப்பா, இனியா அப்படிங்கிற மனைவி, அது அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மனைவி இருந்திருக்கிறாங்க. அந்த ஊரில் பொண்ணெடுத்த ஒரு மனைவி. அவங்களுக்கு 2 குழந்தைகள். நான் பெயர் சொல்ல விரும்பல மக்கள், ஏன்னால் அவங்க மைனர். ஸோ ஒரு பெண் குழந்தை 5 வயசு, ஒரு பையனுக்கு 3 வயசு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மனைவி வந்து இறந்து போகிறாங்க. யாருன்னா இனியா இறந்து போகிறாங்க. இமீடியட்டாக வித்தின் ஃபியூ மந்த்ஸ்குள்ளேயே அவங்களோட அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளே 2 பெண்களுமே இறந்து போகிறதுனால அவங்க அந்த ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்குறப்போ தோஷம் இருக்கும். ஸோ நீங்கள் போய் ராமேஸ்வரத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தோஷத்தை கழிச்சிட்டு வரணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கப்படுகிறது. அந்த சஜஷன் அடிப்படையில் அவர் ராமேஸ்வரத்துக்கு கிளம்ப ஆயத்தமாயிட்டிருக்கார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, அப்பா உனக்கும் வயசு இருக்குது, 2 குழந்தை, 5 வயசில் ஒரு பொண்ணு, 3 வயசில் ஒரு பையன், விச் இஸ் வெரி டீடியஸ் டு டேக்கிள். நீ வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற, உனக்கும் கஷ்டம், நீ குழந்தைய பாப்பியா பிஸ்னஸ் பாப்பியான்ற ஒரு கதை இருக்குது. ஸோ நீ ஏதாவது ஒரு பொண்ணை ரீமேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த இறந்து போய் ஒரு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இளங்குமரன் என்ன பண்ணுறாருனால் கரெக்டாக 25th ஆகஸ்ட் 2023 ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறாரு மேட்ரிமோனியில். அந்த ஐடியில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பே பண்ணுறார். ஸோ பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவருக்குன்னு சில அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வருது. அந்த ப்ரொஃபைலில் ஒரு 5 ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுறார். எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுறாருனால் இவருக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ இந்த 2 குழந்தையும் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பெண் வேணும் அப்படின்னால் திருமணம் ஆகாத பெண் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு செட் ஆகுது. இல்லை திருமணமாகி டிவோர்ஸ் ஆகின பெண்ணாக தான் கஷ்டம். ஸோ திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய பெண் ஷீ கேன் பி டிவோர்ஸ், ஷீ கேன் பி செப்பரேட். அந்த மாதிரி பெண்களை பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னால் அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நமக்கும் 2 குழந்தை இருக்குது. ஸோ அப்படி குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 5 ப்ரொஃபைல் அந்த மாதிரியே சூஸ் பண்ணி அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அவர் ராமேஸ்வரம் கிளம்புறாரு. கரெக்டாக இது நடக்கிறது 25th ஆகஸ்ட் 2023. கரெக்டாக 26th ஆகஸ்ட் 2020, அதாவது ராமேஸ்வரத்தில் போய் அந்த கடலெல்லாம் வந்து அந்த சாங்கியத்தெலாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இளங்குமரனுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலுக்கு நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நான் அந்த ப்ரொஃபைல்லேருந்து தான் நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் டவுனை சேர்ந்த ராமானுஜம் நகர் அப்படிங்கிற நகரில் சேர்ந்த 222வது மனையனில் இருக்கக்கூடிய கருப்பையா அப்படிங்கிறவருடைய பேத்தியான லாவண்யா. ஸோ இந்த லாவண்யா அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோடனே அவருக்கு என்னென்னா அந்த ஒரு
இது அதாவது இப்போ தான் வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு போய் வந்து சாங்கியம் முடிக்கிறோம், திதி முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்புறோம், உடனே நல்லது நடக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வைப்பில் இருக்கார். அது இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு மெசேஜ் போடுறாங்க லாவண்யா. என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ராமேஸ்வரத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இப்போ தான் ஒரு ஃபோட்டோ டேக் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் கூட இருக்கீங்கன்றதை நான் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு அவர் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் மேட்ரிமோனி சைட்டில் வந்து ப்ரொஃபைலில் பார்த்து எனக்கு சொல்லுற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த இதை சுதாரிச்சிருக்கணும் ஆக்சுவலாக அவர். அதாவது இளங்குமரனுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே, ரெக்வெஸ்ட் கொடுத்தது இந்த பையன் மெசேஜ் பண்ணுறாங்கன்றது ஓகே. ஆனால் இளங்குமரன் கூட போயிருக்கக்கூடிய அவர் நண்பரான அமுதனுக்கும் அந்த மெசேஜ் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்டு நம்பரை தாங்க, நான் பேசணும் அப்படின்னு ஏன் அவ்வளோ அர்ஜென்ட் பண்ணோம் இந்த பொண்ணு அப்படிங்கிற எண்ணத்தில் அப்போ யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலை, அவங்க வந்து பயங்கர வைப்பில் பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் மெசேஜ் பண்ணாலேன்னு சொல்லிட்டு இளங்குமரனும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பித்தோடனே 2 பேரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லாவண்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும், அந்த பெண் குழந்தைய வந்து இப்போ தான் 1 வயசு கூட ஆகலைன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்பதாகவும், அவங்க வந்து டிவோர்ஸ் ஆனதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஏன் டிவோர்ஸு அப்படிங்கிற காரணம் கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்கிற விஷயம் இல்லை, இந்த மாதிரி அவருக்கு வந்து வேறு ஒரு மேரீட் லேடியோட ஒரு அஃபேர் போயிட்டாரு, ஸோ அதனால் மியூச்சுவல் டிவோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்ற மாதிரி பேசிக்காக பரிமாறிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஒரு டவுட் வந்திருக்கணும். ஆனால் டவுட் வராத அளவுக்கு அந்த பெண் நடந்துக்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா பரவாயில்ல, ரெக்வஸ்ட் கொடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் கொடுத்தது மேட்ரிமோனியல் சைட்டில். ஆனால் இந்த நேமில் இந்த முக ஜாலியில் யார் இருக்கான்றதை இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் இவர் தான் தெரிஞ்சவொடனே வேகமாக அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக அங்கேருந்து வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ராமேஸ்வரத்தில் டேக் பண்ணி போட்ட அந்த ஃபோட்டோவில் டேக் பண்ண நபர் ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிற ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க லாவண்யா. பியூட்டிஃபுல், ரைட். ஸோ அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ இவங்க கேட்குறாங்க, சரி உங்கள் அம்மா அப்பா யாருன்னு கேட்டப்போ சொல்கிறாங்க லாவண்யா, இல்லை எனக்கு வந்து அவங்க லாவண்யாவுடைய அம்மா வந்து அந்த லாவண்யா பிறந்த உடனே 10 டேஸில் வந்து அவங்க இறந்துட்டாங்களாம், ஜன்னி வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும். அப்பா வந்து இல்லை எனக்கு வந்து இந்த பொண்ணு வேண்டாம், நான் வேறு வாழ்க்கை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பெற்ற ஆயா தாத்தா கிட்டே லாவண்யாவை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டு அவர் வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாராம். இது லாவண்யா சொன்ன கதை. இப்போ இவங்க தான் தெரியுமே மக்களே, பசங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. உடனே நீ கவலைப்படாத, நான் உனக்கு அப்பாவாக இருக்கேன், நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இளங்குமரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு லா படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டியனான பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தவர் தான், அவர் நயனான் தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசியிருக்கு. ஆரம்பத்தில் ஒன்றும் சந்தேகம்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ரைட்டு, ஏதோ கார்டியனாக இருக்காங்கன்றது இருக்கும். பட் இந்த விஷயத்தை விசாரிக்கும் பொழுது இந்த பிரகாஷ் அப்படிங்கிற நபர் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு கிங் பின் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. கிங் பின் ஆஃப் எவ்ரி வாட் எவர் கிரைம் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்ற அடுத்த சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம், நான் வந்து இப்போது எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கேன். திருப்பதியில் தான் லா படிச்சுட்ருக்கேன். நான் திருப்பதிக்கு வந்து இப்போ நான் எக்ஸாம் எழுத போயாகணும், நீ கூட வரியா? திருப்பதிக்கு கூட வரியான்னு கேட்கல, சேலத்து வரைக்கும் வரியான்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து பிகாஸ் ஷீ இஸ் இன் கரூர், லாவண்யா கரூரில் இருக்கிறாங்க, இவர் வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய அரூரில் இருக்கார். அவங்க கரூர், இவர் அரூர். ஸோ நான் வந்து சேலம் வழியாக தான் நான் போவேன், உன்னை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஓகே ரைட்டு, தூது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இவருடைய ஃப்ரெண்டு கூட i20 கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு வந்து அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து அவர் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்துட்டு இவங்க திருப்பதிக்கு எங்கே ஏறுமோ அங்கே போய் அதுக்கிட்ட போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப அவர் வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படியே திரும்ப வந்து பேச்சுவார்த்தை போக ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் வித்தின் 10 days. 26 ஆகஸ்ட் 2023 தான் நம்பருக்கு பரிமாறப்படுது. இளங்குமரன் நம்பர் கொடுக்குறாரு, லாவண்யா தான் கேட்குறாங்க இன்ஸ்டாகிராம் வந்து. வித்தின் 10 நாளுக்குள்ளே இவ்வளவும் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நீ வேலூர் வரைக்கும் வர முடியுமா, போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க லாவண்யா. சரி ஓகே ரைட் நான் வரேன்னு ஊருக்கு போகிறாரு. வேலூர் வரைக்கும் போயிட்டு வேலூரில் வந்து வேலூர் போயிட்டு வேலூர் வந்து அடுத்து திருப்பதி போகிறாங்க.
ஏன்னா அவங்க காலேஜ் அங்கே இருக்கு இல்லைங்களா, திருப்பதி போகிறாங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப வந்து வேலூர்லேயே விட்டுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு நான் வேலூரில் இருக்கேன், நீ என்னை வந்து கரூரில் வந்து பிக்கப் பண்ணாத, நீ வேலூருக்கு வந்துரு, நான் அங்கேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த ஆங்கிளாக நம்ம முக்கியமாக பார்க்கணும் மக்களே. எங்கேயுமே வந்து நீ கரூருக்கு என்கிட்ட வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டில் வந்து பேசலாம் அவங்க சொல்ல. நான் வேலூர் வரேன், நீ வேலூர் வந்துரு, அங்கே நம்ம திருப்பதி போகலாம். நான் வந்து கரூர்லேருந்து திருப்பதி போகிறேன், நான் வயா சேலம் போவேன், நீ சேலம் வா, அங்கே மீட் பண்ணலாம். எல்லாமே இன்டர்மிட் பாயிண்டில் தான் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க மக்களே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ்ட் ஆர் செப்பரேட்டட் லேடி ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்கனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இம்மா நீ இன்னும் குழந்தை வச்சுருக்க, குட்டி குழந்தை வச்சுருக்க, கை குழந்தை வச்சுருக்க, நீ வந்து வேறு திருமணம் பண்ணிக்கோ, உனக்கு வயசு இருக்குது, டிவோர்ஸ் ஆச்சு, நீ ஃபீல் பண்ணாதன்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த பொண்ணை தேத்துவாங்க. அதே மாதிரி இவங்க பழகி பார்க்குறாங்கனால், அம்மா இந்த மாதிரி இன்னொரு விஷயம், இவங்க தான் மேட்ரிமோனி சைட்டுக்குள்ளே போய் அவங்க ப்ரொஃபைலை போட்டிருக்காங்க. இதையும் பார்க்கணும். சைட்டுக்குள்ளே போய் ப்ரொஃபைலை போட்டிருக்காங்கனால் இட் மீன்ஸ் தட் ஷீ இஸ் ஓப்பன் ஃபார் ரிலேஷன்ஷிப்னு தான் அர்த்தம். இவர் அந்த ப்ரொஃபைலை பார்த்து தான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு இளங்குமரன். அப்போது ஒரு குடும்பத்தார்கள் இதை தெரியாமல், குடும்பத்தார்களுக்கு தெரியாமலாம் அந்த பொண்ணு ப்ரொஃபைலை போட்டிருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுதிப்போம். அப்படி குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபைலை போட்டிருக்கு அப்படின்னால், இல்லை குடும்பத்தார் தெரியாமல் ப்ரொஃபைலை போட்டிருக்கு அப்படின்னால், நீ ரீமேரேஜ் பண்ண போகிற அப்படின்னா குடும்பத்தார்கள் ஏன் வேணான்னு சொல்லுவாங்க? அதுவும் அம்மா அப்பா கிடையாது. இப்போ இந்த பொண்ணு சொல்கிறபடி பார்த்தா ஆயத்தாத்தா மட்டும் தான் இருக்கிறாங்க அரூரில். அப்போது ஏன் எப்படி கரூரில் ஏன் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் இல்லை நான் இங்கே வர, நீ அங்கே வந்து என்னை மீட் பண்ணு. நாமளும் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் மக்களே. ஒரு டிவோர்ஸ் லேடி என்ன பண்ணுவாங்கனால், இப்படி ஒருத்தவங்க கூட பழகிறாங்க மேட்ரிமோனியல்னால் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஆயா ஒருத்தவங்க நான் பழகிட்டு இருக்கேன், செட் ஆகும்னு தோணுது, செட் ஆனால் நீங்கள் பார்த்து எனக்கு திரும்ப பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் தே வில் நாட் ஹெசிடேட் டு இன்வைட் தட் பர்சன் டு த ஹோம் அண்ட் சே, இதான் என் குடும்பம், இதான் என் வீடு, இதான் என் ஆயா, இதான் என் தாத்தா, பேசுங்க. ஏனால் ஃபஸ்ட்டு ஃபேமிலி லைஃப் தான் வீணாக போச்சு, செகண்ட் லைஃபாவது ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்கறை கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும். இதெல்லாம் விசித்திரமாக போகிறது போயிருக்கு. இதோடைய ரூட் காஸ் எங்கே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மக்களே. அப்போ போனோடனே வேலூருக்கு போயிட்டு வந்தால், திருப்பதி போயிட்டு திருப்பதி வந்து கூப்பிட்டு போய் திருப்பதி வந்து வேலூர் விட்டாச்சு. முடிஞ்சிங்களா? கரெக்டாக ஒரு மாதம் மக்களே, 28 நாள் 29 நாள் சரி, 25/9/2023 ஆகஸ்ட் மாதம் ஃபோன் நம்பர் வாங்கி பேசின இதே லாவண்யா செப்டம்பர் மாதம் ஃபோன் போட்டு அழுகுறாங்களாம். என்னென்னா, இந்த மாதிரி என்னை வந்து பாட்டி வந்து இன்னொரு மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, எந்த குடும்பத்தையும் பண்ண மாட்டாங்க. எந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு டிவோர்ஸ்டு பொண்ணாக இருந்து இன்னொரு கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு போகிறேன்னு அந்த பொண்ணு வந்து அவள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா ஃபஸ்ட்டு அந்த குடும்பம் யாருமா, எங்கேம்மா இருக்காங்க, சொல்லுமா, நாங்கள் பேசுகிறோமா, கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டி சொல்கிறாங்களா, நீ மேரேஜ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், அடுத்தது நீ ஃபாரின் போகணும், அங்கே போய் சம்பாரி. பாடி சொன்ன வார்த்தையா அந்த அம்மா லாவண்யா சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க மக்களே, வச்சிருக்கிறது கை குழந்தை, 1 வயசு குழந்தை, எப்படி ஃபாரின் போக முடியும்? அண்ட் வாட் ஆங்கிள், வாட் பேசிஸ், என்னன்னு சொல்லிட்டு போவீங்க? டூரிஸ்ட் விசாவா? இவ்வளவு கேள்வி இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை, நீ ஃபாரின் போய் அங்கே சம்பாரி. அவள் படிப்பு என்ன வருது, போகையாவா? கேள்வி இருக்குது. அதனால் வந்து பாட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவர் சொல்கிற இளங்குமரன் சொல்கிறார், சரி நான் ஒன்று பண்ணுறேன், நான் வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறேன், நான் கன்வின்ஸ் பண்ணுறேன்றார். இல்லை வேண்டாம், சரி வராது, செட் ஆகாது, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ கார் எடுத்துகிட்டு வந்துரு, நான் ரெடியாக இருக்கேன் மூட்டை முடிச்சோட வந்து நான் கூப்பிட்டு போன்றேன். திரும்பி ஹி சேஸ், இல்லைங்க நான் பாட்டிகிட்ட பேசுகிறேன், இப்போ ஏன் பேச என்ன பிரச்சனை இல்லை, பேச சரி வராது, வேண்டாம், இதான் அவன் சொல்கிற வார்த்தை. சரி, கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பொண்ணை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் இளங்குமரன் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. ஏன் சொல்லுவாங்க, என்ன இப்படி வந்திருக்கா அந்த பொண்ணு, ப்ராப்பராக கூப்பிட்டு வரலாமா, நம்ம எல்லாரும் போய் பேசலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை இப்படி தான் பேசுவாங்க, நம்ம எல்லாரும் போய் பேசலாம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பையன் இளங்குமரன், நம்ம போய் பேசலாம், போய் சொல்லுவோம், அது குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. லாவண்யா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் இல்லை, பிரச்சனை வந்துடும், வேண்டாம். இப்போ இளங்குமரன் என்ன பண்ணுறாரு, சரி 1 மாதம் பழகியிருக்கோம், அவன் வந்து மனசை பறி கொடுத்துட்டோம், சரி ஓகே ரைட்டு, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அந்த பொண்ணை அவள் இஷ்டப்படியாக பண்ணிட்டோம், நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற. ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது முடிஞ்ச உடனே இந்த 3 நாள் இந்த வீட்டில் இருக்காங்க. எங்கன்னா
அரூரில் இருக்கக்கூடிய இளங்குமரன் வீட்டில் இருக்கிறாங்க. இளங்குமரன் வீட்டில் இந்த இளங்குமரன், லாவண்யாவுடைய அந்த குழந்தை 1 வயது குழந்தை, அப்புறம் இளங்குமரனுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூட அவங்க அப்பா இருக்கார். இப்படி இருந்தவொடனே என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து அந்த பாட்டி தொடர்ந்து ஃபோன் பண்ணி அவள் எங்கே இருக்கா, குழந்தை விட்டுருன்னு பேசியிருக்காங்களாமா. சரி, இப்படி தானே இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கா. இப்படி பேச அப்படி தான், இப்படி சொன்னால் இப்படி இருந்தால் இப்படி தான் சொல்லுவாங்க, நீ தாலி கட்டுறேன் கழுத்துலன்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போயிட்டு தாலி கட்டியிருக்காங்க. இது ஒரு தாலி பார்த்துக்குங்க. கட்டியாச்சு. கட்டின உடனே நாங்கள் தாலி கட்டின உடனே இந்த பொண்ணு சொல்கிற விஷயம், திருப்பதி போகலாம், ட்ரிப் மாதிரி போகலாம், எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம். இல்லை எல்லாரையும் தான் கூப்பிட்டு போக வேண்டாம், குழந்தை இங்கே விட்டு போகலாம். இப்போ குழந்தையெல்லாம் இளங்குமரனுடைய தங்கச்சிக்கிட்ட விட்டு போகிறாங்க. யார் குழந்தைய? இந்த பொண்ணுடைய 1 வயசு குழந்தையும் இந்த குழந்தையும் விட்டு போகிறாங்க. இப்போ இளங்குமரனும் இந்த பொண்ணு மட்டும் கிளம்பி போகிறாங்க. இதாட்ட இன்னொரு விஷயம் மக்களே, இந்த பழகின அந்த 1 மாத கேப் இருக்கும் பாருங்கள். அந்த 1 மாத கேப்பில் திருப்பதி போயிட்டு வர அடிக்கடி திருப்பதி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் அப்போ இந்த பொண்ணு சொல்லியிருக்காலாம், எனக்கு வந்து i10 வச்சுருக்கிறது, i20 வச்சுக்கிறது பிடிக்கல, i20 வச்சுக்கிறது பிடிக்கல, எனக்கு வந்து இந்த டாப் எண்ட் மாடலில் சன்ரூஃப் மாடல் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே உடனடியாக இந்த பொண்ணுக்காக ஒரு சன்ரூஃப் மாடல் காரை இம்மீடியட்டாக காசு கொடுத்து வாங்கியிருக்காரு இளங்குமரன். இப்போ இந்த கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பதி போகிறாங்க. திருப்பதி போனால் திருப்பதியில் பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை. 10 டேஸ் அங்கே ஃபுல்லாக 10 டேஸ் அரவுண்ட் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே இங்கே பார்க்கலாம் மக்களே. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இது என்ன ஆச்சுன்னு இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த லாவண்யா அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு சிகரெட்டை பற்ற வச்சு சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. தான் பண்ணுற விஷயம் தானே வீடியோ எடுக்கிறாங்களாம். வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பிரகாஷ் அப்படிங்கிற நபருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இளங்குமரன் கேட்டிருக்காரு, எதுக்கு பிரகாஷ்க்கு அனுப்புகிற, அவர் யாருன்னு கேட்டப்போ, இல்லை அவர் தான் என் கார்டியனு, அவர் தான் வந்து நைனா அனுப்புகிறேன். அனுப்புனா என்ன நடக்கும், ஏன் அனுப்புகிறேன், எதுக்கு அனுப்புகிறேன், நம்ம 2 பேரும் இங்கே இருக்க, நீயே அனுப்புகிறேன். இல்லை அப்படி அனுப்பிச்சா வெறுப்பு ஏற்றலாம், அனுப்பிச்சு அவர் வெறுப்பாவார் அப்படின்னு இந்த இளங்குமரன்ட்ட அந்த பொண்ணு பேசியிருக்கு. ஒரு முறையும் இந்த பிரகாஷை பற்றியும் இந்த பேசுகிறப்பையும் அதுமாரி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, சரி இந்த பிரகாஷ் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை வெளி வருது. என்னென்னு பார்த்தா மக்களே, இந்த பொண்ணுக்கு அம்மா இறந்துட்டாங்க. குழந்தை பிறந்து 10 நாள் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணோட அப்பாவும் வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டார். இந்த பொண்ணை வந்து அம்மா பெற்ற பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போனதை அந்த பொண்ணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதற்கு பிறகு இதே கரூரில் 10th வரைக்கும் படித்த லாவண்யா இவங்களுடைய பெரியப்பா வீட்டுக்கு, அதாவது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெரியப்பா வீட்டுக்கு 11th 12th படிக்க அமைச்சிருக்காங்க. பெரியப்பா எப்படி பெரியப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவுடைய அக்கா புருஷன். ஸோ அங்கே அமைச்சிருக்காங்க. அங்கே 11th 12th அங்கே படித்த அந்த பொண்ணு அதற்கு பிறகு ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க, ஒரு முஸ்லீம் காலேஜு. அந்த காலேஜில் ஒரு பையன் கூட இந்த பொண்ணுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுனால 2019ஆம் வருஷம் அது வந்து அபார்ஷன் வரைக்கும் போயிருக்குன்ற தகவல் சொல்கிறார். ஸோ அந்த அபார்ஷன் பண்ணி என்னை மறுபடியும் அந்த அபார்ஷன் வீட்டில் தெரிஞ்சு போனோடனே அந்த அபார்ஷன் பண்ணி கன்சீவாக தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த அபார்ஷன் பண்ணி மறுபடியும் இங்கே ஆயா விட்டு கூப்பிட்டு வந்தது யாருன்னு கேட்குறப்ப தான் இந்த பிரகாஷ் அப்படிங்கிற நபர் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என் நைனா, என் கார்டியனு அப்படின்னு பேசியிருக்கேன்மா. அப்போ இங்கே வந்து என்னென்னா வித்தின் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களில் ஒரு பையனை பிடிச்சி, அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த விவேக் அப்படிங்கிற பையன் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு பேக்கரி நடத்திட்டு இருந்திருக்காப்புல. அந்த பையனை பிடிச்சி மேரேஜ் வச்சுருந்துருக்குறாங்க 2020 சமயங்களில். அதுக்கப்புறம் ஏன் இந்த மேரேஜ் வந்து பெருசாகவும் பதிவு பண்ணல, என்னன்னு கேட்டால் அது வந்து கோவிட் டைமு, அதனால் வந்து யாரும் பெருசாக இல்லை. எங்கள் சைடில் ஆயத்தாத்தா பிரகாஷ், அவங்க சைடில் வந்து அந்த 3 பேர் அவங்க பெற்றவங்கள தான், அவங்க மட்டும் வச்சு வீட்டிலே மேரேஜை முடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் பிகம்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் ஹர் டு சே.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது மேரேஜ் நடந்து நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்புறம் நிறைய சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ பிரகாஷ் தான் உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுவார் நைனாவா. அதுக்கப்புறம் வந்து தனி கொடுத்துன்னு போனோம். தனி கொடுத்தமே பயங்கர பிரச்சனை வந்துச்சு. 2022 வருஷம் தே ஹேட் மியூச்சுவல் டிவோர்ஸ். ஸோ மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. 2022 தான் இந்த பெண் குழந்தையும் இந்த பொண்ணுக்கு பிறக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சரி, இது ஒரு விஷயம் நினச்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2023 இந்த ஒரு வருஷம் கேப்பில் அடிக்கடி இந்த பிரகாஷ் அப்படிங்கிற நபர் கூட வந்து நான் வெளியே போயிருக்கிறதாகவும் தகவல் கிடைக்கிது இளங்குமரனுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் பாண்டிச்சேரி பார் அசோசியேஷன் போயிட்டு வரோம், நாங்கள் 2 பேரும் போனோம் அப்படின்னு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்கு. ஏற்காடு போனோன்னு கிடச்சிருக்கு. இப்போ இவர் கேட்குறாரு, நீ ஏற்காடு போனங்கிற பாண்டிச்சேரி போகிறன்ற, நீ 2023 தான் நீ வந்து ரெஜிஸ்ட்ரே பண்ணுற லா காலேஜில், நீ எப்படி அதுக்குள்ளே நீங்களாம் போயிருக்க முடியும், எப்படி போகிறேன்னு கேட்டது. இல்லை சும்மா நான் அவர் கூட போயிட்டு வருவேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் டிவோர்ஸ் ஆனப்போ, சும்மா போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனப்போலாம் அங்கே வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் போயிட்டு வருவோம். ஸோ ஏற்காடு, பாண்டிச்சேரி நிறைய இடம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்படி தான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கேட்டிருக்காரு. சரி, ஓகே, இனிமேல் வந்து அவருடைய பேச்சுங்க வேண்டாம், ஏன்னால் எனக்கு பொசசிவாக இருக்குது, அவர் பேச்சு எடுக்காத, வேண்டாம், நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம், லீட் பண்ணி பேசியிருக்காரு. சரி சரின்னு பேசியிருக்கேன் இந்த அம்மா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதத்து காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல முறை சண்டை போடுறது, சண்டை போட்டுட்டு நான் வந்து ஆயா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆல்மோஸ்ட் 4 முறை 5 முறை மேலே போயிருக்கிறதா சொல்கிறாங்க தகவல். அந்த 5 முறையும் பார்த்தீங்கன்னா ஆயா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆயா பார்க்கணும் போல இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், சரி போயிட்டு வா. ஒவ்வொரு முறையும் போகிறப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் 10லேருந்து 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆயா வீட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க. சரி, அது என்ன தப்பினங்க இருக்குன்னு கேட்கலாம் மக்களே. ஆனால் இங்கே தான் ஃபிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி ஆயா வீட்டுக்கு போனாலுமே அந்த இடத்துல இந்த லாவண்யா பெத்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த 1.5 வயசு குழந்தைய கூட்டு போகாமல் இருந்திருக்கிறாங்கன்றதான் இங்கே ஃபிஷ்ஷி. எந்த அம்மாவாக இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைய அப்படி விட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதத்தில் குறைஞ்சது 10லேருந்து 12 நாள் பார்த்தீங்கன்னா ஆயா கிட்டே போகிறேன், ஆயா உடம்பு சரியில்லைன்றாங்க, ஆயா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒவ்வொரு முறையும் போகிறப்பையும் குழந்தைங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த குழந்தையை பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இளங்குமரன் பார்த்துக்கிறது, இல்லைனா இன்னொரு முறை வந்து அவங்க தங்கச்சி, இளங்குமரன் தங்கச்சி வீட்டில் கொடுத்து தங்கச்சி பார்த்துக்கிறது. அப்படி ஒரு முறை பார்த்துக்கிறப்ப தான் அது ஒரு 2 வயசு ஆகுது, 2 வயசு மேலே ஆகிடுது. அப்போ சமயத்தில் வந்து அந்த குழந்தை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ அந்த குட்டி இந்த ப்ரீகேஜி மாதிரி ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ ஸ்கூலில் சேர்க்குறப்ப தான் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த பொண்ணு போயிடுச்சு, ஆயா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுச்சு. இன்னொரு குடும்பம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒவ்வொரு முறையும் ஆயா வீட்டுக்கு போகிறப்ப சொல்லுவாராம், நீ அங்கே போனால் ஆயாட்ட வந்து ஃபோன் போட்டுத்தா, ஆயா தாத்தா பேசுகிற கன்வின்ஸ் பண்ணுறேன், அவங்களும் வீட்டுக்கு வரப்போக இருக்கட்டும்னு சொன்னப்போ அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறோம். அப்படி ஒரு முறை இந்த பொண்ணு ஆயா வீட்டுக்கு போனப்போ தான் இந்த குழந்தை, அதாவது லாவண்யா பெத்த கொண்டு சொல்லக்கூடிய அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, இட் வாஸ் ஒன் ஃப்ரைடே, ஃப்ரைடே, மண்டே நான் வந்துடும் சொல்லிட்டு இந்த லாவண்யா போயிருக்காங்க, மண்டே வந்துடும் சொல்லி போயிருக்காங்க. ஃப்ரைடேல என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற சமயத்தில் ஜெட்டில் ஆகி போயிடுச்சு. அப்போ இவரெல்லாம் கிளம்பிட்டு இருக்காரு, ஜெட்டில் ஆகி போயிட்டு கத்துது. அப்புறம் சரி வா இங்கே வான்னு கூப்பிட்றாரு, அந்த குழந்தை வரலை அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய அடிச்சிடறாரு கோவத்தில். வரமாட்டியா நீ கூப்பிட்டா, எத்தனை வாடி கூப்பிட்றது ஒன்று, அந்த குழந்தை அம்மான்னு சொல்லி அழுகுது. அப்போ இவர் சொல்லுவாங்க, அம்மான்னு அழுதா மட்டும் அம்மா வந்துடுவாளா, ஊர் தான் இருக்கா, எப்படி வருவா, நீ வான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஏற்றிட்டு போகிறார். ஸோ இந்த அடித்த அந்த விஷயம் இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மந்த் ஆஃப் அரவுண்ட் ஜான், டிசம்பர் லாஸ்ட் ஜான் நடக்குது இந்த விஷயம். இது முடியுது மக்களே. இது முடிஞ்சக்கப்போ திரும்ப நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் ஆயா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு எங்கே போகிறேன்னா லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற பாரு. இது முடிஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபெப் கிட்ட வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா அந்த சமயத்தில் வந்து சண்டை. எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விசாரிக்கப்போ சொல்கிறாங்க, நல்லா இருப்பாங்க, இளங்குமரன் வந்து வீட்டுக்கு நல்லா இருப்பான். இளங்குமரன் வந்து ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக வந்து சேலம் போயிட்டு வரணும்னு போயிட்டாருனால் ஒரு 2 நாள் வீட்டில் இல்லாத சமயத்தில் 2 நாள் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சண்டை பிடிப்பா, ஏதாவது சண்டை பிடிப்பா,
சண்டை பிடிச்சி சண்டை போட்டுட்டு தென் ஷி வில் ஸ்டார்ட் கோயிங் டு ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஹவுஸ். இப்படியே பண்ணிட்டுருப்பா. எதுக்குலாங்க சண்டை வரும் அப்படின்னு கேட்குறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், அதாவது அந்த இளங்குமரனுடைய பொண்ணு இருக்கலாம் மக்களே. அந்த பொண்ணை வந்து ஒரு முறை இவங்க தாத்தா, அதாவது இளங்குமரனுடைய அப்பா வந்து ஏதோ அந்த பொண்ணு கேட்குறப்போ என்ன சாமி கேட்ட, அங்கே இருக்கு சாமின்றாராம். இளங்குமரன் இருக்கார். என்ன சாமியா, யாரை பார்த்து சாமிங்கிறீங்கன்னு லாவண்யா பொண்ணு கேட்டிருக்கு. யாரை பார்த்து சாமிங்கிறீங்க, என்ன அந்த பொண்ணு மட்டும் சாமி, இப்போ என் பொண்ணு சாமி இல்லையாப்போ அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி இன்னும் அவள் சாமி இல்லைன்னு சொல்லி கேட்டு சண்டை பிடிச்சி அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த இளங்குமரனுடைய குழந்தைக்கு வந்து கணத்தை கட்டி வந்திருக்கு. அப்போ அந்த கட்டி 2 நாளாக போகலன்னப்போ இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ சொன்னோடனே எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற, ஓன் பொண்ணுக்கு ஓன் பிள்ளைக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சி வாட்டர் கேன் எடுத்து அடிச்சிருக்காங்க லாவண்யா. ஸோ இப்படி எல்லாரும் சண்டை போட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. பட் இந்த இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இந்த லாவண்யா அந்த இளங்குமரனுடைய பெண் குழந்தைய கத்தி எடுத்து குத்த வந்திருக்காங்க ஒரு ஆஸ்பெக்டில். இந்த ஆஸ்பெக்டில் தான் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறப்போ இவ இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வந்திருக்காங்க அந்த சின்ன குழந்தைய. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டியை நானே சரி பண்ணுறன்ற பேரில் அந்த கன்னத்தை பிடிச்சி நசுக்கி அது கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழை வந்து துணி அந்த டவலை வச்சு அடைச்சி அந்த குழந்தைய வந்து வயிற்றில் மிதிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் சொல்லவில்லை. அந்த பிஞ்சு குழந்தையே வந்து அது இன்னோசென்ட்டாக பேசியிருக்கோம் மக்களே. அந்த வீடியோவும் நம்ம பதிவிட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டுருக்கு மக்களே. இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாமே. சரி, அப்போ இந்த இளங்குமரன் மட்டும் சிசிடிவியில் அடிச்சிருக்கார் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இளங்குமரன் எப்படி லாவண்யாவுடைய குழந்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்கள பாசமாக இருந்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள். அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த குழந்தையை, அது இளங்குமரனுடைய குழந்தையை கத்தி எடுத்து குத்த வந்த அந்த சமயத்தில் தான் இவங்க வீட்டார்க்கெல்லாம் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைய குத்த வந்தோடனே குழந்தை பயந்தவொடனே அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்து, நீ என் பிள்ளையே குத்துறதுக்கு நீ கத்தி எடுத்துட்டியா, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாவணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாலியை கழட்டி வச்சுட்டு மெட்டியை கழட்டி தூக்கி போட்டுட்டு இந்த லாவண்யாவுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு துணி எடுத்துகிட்டு நேராக கிளம்பி நேராக விமன் ஸ்டேஷன் போயிட்டு இனிமேல் நான் அவன் கூட வாழ மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நான் வாழ மாட்டேன் எழுதி கொடுத்தவொடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி இளங்குமரனை கூப்பிட்ருக்காங்க. இளங்குமரனும் போய் அங்கே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து நடந்திருக்கு. மொத்த ஃபேமிலியும் போயிருக்காங்க. போய் உட்காந்தோடனே அவங்க அந்த பண்ண கூத்தா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதற்கு பிறகு 2 பேரும் வாழ மாட்டேன் எழுதி கொடுத்தோடனே 2 பேரும் வந்து சரி ஒழுங்காக வாழுங்கன்னு கேட்டு வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். சரின்ட்டு வாழ மாட்டேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இளங்குமரன் குடும்பம் இங்கே வந்துருச்சு. லாவண்யா குடும்பம் கரூருக்கு போயிருக்கு. இந்த சமயத்தில் என்னாச்சுன்னா 15 டேஸ் பார்த்திங்கன்னா மக்களே, இந்த 15 டேஸ் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். 5 நாள் கழித்து ஃபோன், நான் உன் கூட வாழணும் அப்படின்னு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனுடைய சொந்தக்காரர் ஒரு பெண், அந்த பெண்கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து. அப்போ அந்த பெண்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படியாச்சு என்னாச்சுங்க ஃபுல்லாக அந்த பொண்ணிட்ட வந்து பேசினோடனே அந்த பெண்ணிடம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க, சரி எப்படி வந்து ஏன் நீங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டு வந்துட்டீங்க, என்ன காரணம் கேட்டதுக்கு, இல்லை அவன் வந்து செக்ஸில் பயங்கர டார்ச்சர் அவன், ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் விவேக் செக்ஸில் பயங்கர டார்ச்சர் அவன். ஆனால் இளங்குமரன் அப்படிலாம் இல்லை, ரொம்ப டீசென்ட்டு, அவன் செக்ஸ் டார்ச்சர்னு பேசியிருக்காங்க. ஆனால் இளங்குமரன் கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை விவேக் அப்படிங்கிறவங்க வந்து வேறு ஒரு மேரிட் விமன்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதனால் வெளியே வந்துட்டேன்னு இளங்குமரன் இருக்காங்க. ஒவ்வொருட்டும் ஒரு கதை பேசியிருக்காங்க மக்கள் லாவண்யா. அப்புறமா வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூலியமாக வந்து தூது அனுப்பி விட்டு இளங்குமரன் சொல்லி இளங்குமரன் சரி ஓகே வாழலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. February மாதம் அகைன் ஷீஸ் கமிங் பேக் டு த ஹோம். வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா February மாதம் வந்து உள்ளே வந்தது எதுக்குன்றது இப்போ நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இளங்குமரன் பேர் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது. ரைட், ஃபோட்டோ எடுத்தாச்சு. திருப்பியும் பிப்ரவரி மாதத்தில் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ என்ன கூத்துன்னு பாருங்கள். இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை வந்து பாருங்கள், ஜனவரி மாதம் அந்த அடித்தது இருக்குது. ஜனவரி மாதம் தான் வந்து இளங்குமரன் அடிச்சிருக்காரு லாவண்யாவுடைய பொண்ணை. அகெயின் ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் வந்தாச்சு வாழறது. இப்போ மார்ச் மாதம் போயிட்டு என்னுடைய பொண்ணை அவர் வந்து பிறப்புறுப்பில் வந்து கீறிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட். அவளை போக்சோ போகணும் கம்ப்ளைண்ட். அப்போது திரும்பியும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் இளங்குமரன் பேச சொல்லுவாங்க. வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்ததுக்கப்புறம் விசாரித்து பார்த்துட்டு கேட்குறாங்க, அம்மா பிறப்புறுப்பில் கீறிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆன் வாட் இன்டென்ஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எப்போ கீறினாங்க? இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காரு, அப்போ தான் தப்பாக கீறினார் அப்படின்னால் தப்பானா அண்ட் வாட் மீன்ஸ்? இப்போ பிறப்புறுப்பில் கீறல்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் திங், ரொம்ப பெரிய விஷயம். எங்கே வலிக்குது? பிறப்புறுப்பில் வலிக்குது. பிறப்புறுப்பில் வலிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு டாக்டருக்கு கூப்பிட்டு போய்க்கணும், ஏஆர் போட்டிருக்கணும். எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை அப்போ எனக்கு தோணலை. எப்படிமா தோணாமல் போகும்? ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, அதுவும் அது குழந்தைக்கு பேசவும் தெரியலன்னு வேறு சொல்கிறீங்க. இப்போ பிறப்புறுப்பில் வந்து அது அடிபட்டிருக்கு, கீரல் அடிபட்டிருக்குன்னு எப்படி சொல்லியிருக்கோன்னு தெரில, ஆனால் கீரல் இருக்குன்ற நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இதை ஃபோட்டோடு எடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? யூ ஷுட் டேக்கன் த கிட் டு தி ஹாஸ்பிட்டல். அங்கே போய் கொடுத்து செக்கப் பண்ணி இமீடியட்டாக ஏஆர் ஃபைல் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஜனவரி மாதம் நடந்த விஷயத்துக்கு நான் மார்ச் மாதம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களே, இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஸ்டேஷன்லேயே வந்து அவங்க புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து உள்ள பஞ்சாயத்து போயிருக்கு. போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சரி சரி ஓகே, இனிமேல் நான் வந்து, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் வாழ மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் வாழ்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ திருப்பி வந்து கேஸ் தரீங்க, இதுக்கு மேலே யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னோடனே, இனிமேல் நான் கேஸ் தர மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பஞ்சாயத்து பண்ணி கூட்டு வராங்க மக்களை. கூட்டிகிட்டு வரப்பவே ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் எடுத்து பேசியிருக்காங்க. பட் அது என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. வந்தாங்க, வீட்டுக்கு வராங்க, எல்லா சொந்தக்காரங்களும் வந்து படுத்து தூங்குறாங்க, இவங்களும் தூங்குறாங்க. காலைல 6 மணிக்கு இளங்குமரனுக்கு ஃபோன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் ஹிஸ் ஓன் ரிலேட்டிவ்ஸ். இளங்குமரன் உடனே கலாட்டா பிங்க் பாரு, என்னாச்சுப்பா நீ பாருன்னு சொல்கிறேன். பார்த்தா கலாட்டா பிங்க்கில் சிவசங்கரியோட ஷோவில் போயிட்டு இவங்க லாவண்யா பேசியிருக்காங்க. அதில் போயிட்டு இவன் மோசமானவன், இவன் பயங்கரமாக குடிச்சிட்டு என்னை அடிப்பான், பயங்கரமாக சிகரெட் பிடிக்கிட்டு அடிப்பான், அதே மாதிரி என்னுடைய பொண்ணை வந்து பிறப்புறுப்பில் வந்து கீறிட்டான், என் பொண்ணை பயங்கரமாக அடித்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அலிகேட் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஒரு ஷோவில் வந்து பேசியிருக்காங்க மக்களே. இந்த ஷோவை பார்த்ததுமே அவன் குடும்பம் மொத்தமாக வெக்ஸ்ட். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை எப்போ பண்ணன்றதை கேட்குறாங்க. கலாட்டாவில் உள்ள நபருக்கே கேட்குறப்ப சொல்கிறாங்க, இல்லைங்க இன்னொரு விஷயம் மக்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பிறப்புறுப்பில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஐடியா கொடுக்கப்பட்டு பேசிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பேசின சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஒன்று கலாட்டா பிங்க் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அடுத்தது ஒன் மோர் பர்சன் கால் தனிகாச்சலம். அவர் யாருன்னு கேட்டால் அட்வொகேட்னு சொல்லியிருக்காராம். இன்னொரு பக்கம் நான் மீடியா பர்சன் சொல்லியிருக்காராம். எப்படி மீடியா பர்சன் எப்படி அட்வொகேட்னு தெரியல அந்த நபர். நான் தனிகாச்சலம், நான் வக்கீல், நான் மீடியா பர்சனு, நான் வந்து இந்த செக்ஷனில் போட சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷனில் விசாரிச்சிட்டாங்க. ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, இது எப்படி நடந்திருக்க முடியும், இது எப்படி இவங்க சொல்கிறாங்க, சாத்தியம் இல்லையே, இருந்தால் அப்பயே சொல்லியிருக்கணும் இல்லையா. ஏன்னால் ஒரு குழந்தையோடைய பிறப்புறுப்பை வந்து அவன் கீறி இருக்கான்னா அவன் வாட் இன்டென்ஷன், நிறைய இன்டென்ஷன் இருக்குது மக்களே. அதாவது இந்த பொண்ணு அப்பப்போ வந்து மாதத்துக்கு வந்து எப்போ நினைக்குதோ நான் ஆயா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்படி போகிறப்ப இந்த பொண்ணை குளிப்பாட்டுறது, இந்த குழந்தைய குளிப்பாட்டுறது, இந்த குழந்தை ஆய்கள் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க விசாரிக்க சொல்கிறாங்க, நகைக்கீரல் இருந்தால் இமீடியட்டாக இட் ஷுட் பி டேக்கன் டு ஹாஸ்பிட்டல். நகைக்கீரல் இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அவங்க தரப்பில். இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய்க்கலாம் இல்லையா. இன்ஃபேக்ட் போலீஸ் இஸ் ஆல்சோ சேயிங் த சேம் திங் சொல்கிறாங்க. சரி, இன்னும் ஹாஸ்பிட்டல் யோசிச்சு பார்க்கலாம். இந்த பொண்ணு எந்த அடிப்படையில் பேசுதுன்ற பார்த்து யோசிச்சு பார்க்கலாம்.
அப்போது டஸ் ஷி மீன் டு சே தட் இளங்குமரன் வந்து அந்த குழந்தையோட தப்பானதுக்கு முயற்சி பண்ணாரான்னு சொல்கிறா அந்த பொண்ணு சொல்லுதா? ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது கேள்வி, ஜென்ரலாகவே இந்த குழந்தையை குளிப்பாட்டுற பழக்கம் இல்லாத ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நகத்தை மட்டும் பெருசாக வளர்த்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஹாபியாக இருக்கும். ஸோ குளிப்பாட்டுறப்ப நமக்கே குளிப்பாட்டுறப்ப நம்ம சொரிஞ்சு வச்சு குளிக்கிறப்ப நகம் பற்று உடம்புல, அப்படி இந்த பொண்ணு சொல்லுதா அப்படின்னு நிறைய ஆங்கிள் இருக்குது. ஆனால் இந்த நகைக்கீரல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஸ்டேஷனில் பேசி பஞ்சாயத்து முடிவு பண்ணி முடிச்சு விட்டு தேவையில்லாமல் வந்து எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதம்மா அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் வந்து கேஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கலாட்டா பிங்க் சைடில் இருந்தும் தனிகாச்சலம் அப்படிங்கிற அட்வொகேட் 2 பேரும் வந்து போலீஸை ப்ரெஷர் பண்ணிருக்கிறாங்க டு ஃபைல் இளங்குமர் நான் தீஸ் செக்ஷன்ஸ். பட் இது வந்து போலீஸும் இப்போ விசாரித்து பார்த்துட்டு இது வந்து பிரைம் ஆஃபீஸில் தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணே இருந்துட்டு நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் தெரியாமல் உதவி பேசியிருக்கேன் இந்த பொண்ணு. தென் கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டுருச்சு. கேஸ் வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் இதற்கு மேல் நான் தேவையில்லாமல் கேஸ் போட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க மக்களை. அப்போது என்னென்னால் இந்த கேஸ் வாபஸ் வாங்கின உடனே வெளியே வந்து இல்லை கேஸ் வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? இல்லை எங்கே இருக்கணும்னே சொல்லிட்டாங்க, அதாவது கேஸ் வாபஸ் வாங்கிட்டு சொல்லி இந்த பொண்ணு ஃபோனில் பேசியிருக்கு டு கலாட்டா பிங்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அந்த வீடியோ ஒன்றுக்கு, இல்லை வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா மக்களே, ஜனவரி மாதம் இந்த பொண்ணு இங்கேருந்து போன பொண்ணு பிப்ரவரி மாதம் மீண்டும் இந்த வீட்டுக்கு வருது பார்த்தீங்களா? அது வரத அந்த 15 days கேப்பில் கலாட்டா பிங்க்குக்கு போயிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, கலாட்டா பிங்கை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த ஷோஸ் பண்ணுறதாக இருந்தால் 2 பக்கம் விசாரிங்க. அந்த பொண்ணோட வேர்ஷனை மட்டும் கேட்டுட்டு அந்த பொண்ணு தான் எல்லா இடத்தையும் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னால் இந்த வேர்ஷனில் அதாவது அந்த இளங்குமரனை குடிகாரன் என்று சொல்லக்கூடிய இதே லாவண்யா தான் ஹாயாக குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கொடுமை, இதை பற்றி கேட்குறப்போ தனிகாச்சலம் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து சப்பக்கட்டி கட்டுறாராம். ஏன் பிரதர் பொண்ணு குடிக்க மாட்டாங்களா? அதாவது இளங்குமரன் வந்து அந்த லாவண்யாவை சொல்கிறாராம், நீ இப்போ குடிச்சே ஆகணும், நீ குடிக்கலன்னா உன்னை அடித்தே கொண்டுருவன்றாராம். உடனே இந்த பொண்ணு குடிக்குதான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. அதில் கம்பல்ஷனை குடிக்கிற மாதிரியா இருக்குது, நல்லா ருசிச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பரம்பரை குடிகாரி மாதிரி இருக்குது. இது கம்பல்ஷன் குடிக்கிற மாதிரி குடியா இருக்கா? அப்படியே இருக்கலாமே. நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட போய்ட்டு நீ குடிச்சே ஆகணும்னா செருப்பாடி வாங்கி குடிக்க சொல்லிட்டு கேட்பாங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களை போய் நீ குடிச்சே ஆகணும் கம்பல் பண்ணால் அவனை அடிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்காக இருக்கான்ற கேள்வி இருக்குது. எப்படி அந்த தனிகாச்சலன்ற மாதிரி ஃப்ராடுகள் சப்பக்கட்டு கட்டுறாங்கன்ற நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஃப்ராடுன்னு தெரில, தனிகாச்சலம் பேருன்றாங்க. அந்த பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்குறோம், தனிகாச்சலம் அந்த ஃப்ராடு பேர். ரைட், இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பொழுது வீட்டில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏமா இப்போ தான் நீ வந்து வாழுன்னு கூட்டு வந்ததுக்கு பிறகு நீ இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? இப்போது என் பிள்ளையை பற்றி நீ இல்லாத பிள்ளை தப்பாக வந்து எல்லா இடத்தையும் பரப்பி விட்டு உலகம் பூரா அந்த வீடியோ போயிடுச்சு. இப்போ எப்படி அவன் வாழ்வான்? எ வெரி லாஜிக் கொஷின் ஃப்ரம் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் இளங்குமரன்ஸ் ஃபேமிலி. வெளியே போயிருன்றாங்க. வெளியே இந்த பொண்ணு வந்துடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஜனவரி மாதம் போய் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பிப்ரவரி மாதம் அன்றைக்கி ஏன் இந்த பொண்ணு உள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன டாக்குமெண்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறா. யாருக்குன்னு பார்த்தால் டு பிரகாஷ். இது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ ப்ரெசன்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பிரகாஷ் அப்படிங்கிற நபர் வந்து என்ன கேட்குறாருன்னா, வாட் தேர் டிமாண்டிங் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்பியும் இந்த பொண்ணு சொல்கிறா, லாவண்யா சொல்கிறா, நான் திரும்ப வந்து வாழணும். ஆனால் நான் என்னை நீங்கள் வாழ வைக்கலைன்னா நான் திருப்பி இந்த கேஸை நான் ரீஓப்பன் பண்ணுவேன். எந்த கேஸை? என் பொண்ணோட பிறப்பு வந்து கீழே எடுக்க சொன்ன கேஸை ரீஓப்பன் பண்ணுவேன். இல்லை நீங்கள் என் கூட வந்து ஒழுங்காக வாழு. இந்த பொண்ணு டிமாண்ட் வைக்கிறா. சரிம்மா, மற்றவங்க அவங்க குடும்பத்தில் பேசுகிறாங்க. சரிம்மா, வாழணும்னு சொல்கிறல்ல. இப்போது நீ ஒரு வீடியோ ஒன்று போட்டு கலாட்டா பிங்கில், என்ன மாதிரி வீடியோ நீ பார்க்குற? எப்படி வாழ முடியும்? நான் கலாட்டா பிங்க் மானஸ்டாவுக்கு போட்டேன் அப்படின்னு பேசியிருக்க இந்த பொண்ணு. எப்படி மானஸ்டாவுக்கு போட முடியும்? நீ தான் பேசியிருக்க, நீ தான் போய் இன்டர்வியூ கொடுத்துருக்க, எப்படி மானஸ்டாவுக்கு போட முடியும்? இல்லை நான் ரிமூவ் பண்ணாமல் விட்டாங்க, அதான் மானஸ்டாவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு அடுத்த ஒரு பிட்டு. அதாவது நீ ரிமூவ் பண்ண சொன்னால் ரிமூவ் பண்ணுறதுக்கும்,
நீ போடுனா போகிற வாங்கின வேலைக்காரன் அவங்க வீட்டு வேலைக்காரங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது ஃபுல்லாக போய் அடுத்தது இந்த டிமாண்ட் பாருங்கள். அதாவது இந்த லாவண்யா அப்படிங்கிற பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு வருமா, வந்து வாழன்னு வருமா, வந்தால் ஒரு 10 சென்ட் இடத்த இந்த பொண்ணு எழுதி வச்சிடணுமா. அந்த 10 சென்ட் இடம்ன்றது இட் இஸ் ஈக்குவல் 2 crores மக்களே எழுதி வச்சிடணுமா. எதுக்குன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டியா, இந்த பொண்ணோட பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி. அப்போ தான் நான் வந்து வாழ்வேன். அப்படி நீ வாழலைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா, என் பொண்ணோட பிறப்பு நகைக்கீழ் இருந்துச்சு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாங்க. இப்போது பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த லாவண்யா கையில் இருக்கக்கூடிய 2 வயது குழந்தை யார் பெற்ற குழந்தை? அதுக்கு அப்பா இளங்குமரனா? கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு விஷயமே, நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு வரல. இட் இஸ் கம்ப்ளீட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். லிவின்க்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்கிற வரைக்கும் வாழ்கிறோம், வாழ பிடிக்கலாம் போயிட்டே இருக்கணும். அதுதான் லிவின்கான அர்த்தம். யூ cannot claim anything from அந்த ப்ராப்பர்ட்டி சைட். இதுதான் சட்டம் சொல்கின்ற விஷயம். இப்போ இன்னொரு விஷயம், தாலி இருக்கா? இல்லை. ரேஷன் கார்டில் பேர் இருக்கா? இல்லை. ஆதார் கார்டில் பேர் இருக்கா? இல்லை. எப்படி புருஷன்ற பேர் இருக்கா? இல்லை. எதுவுமே இல்லை. ஆனால் ப்ராப்பர்ட்டி வேணுமா? ஷீ வாண்ட்ஸ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா சேஃப்டி. எனக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல. என்னம்மா சேஃப்டி வேணும்? இடத்த எழுதி வைக்க சொல்லுங்கள் என் பேரில், இதை என் பொண்ணு பேர் எழுதி வைக்க சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு சேஃப்டி பண்ண சொல்லுங்கள். எதுக்குமா சேஃப்டி பண்ணுன்றாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. பண்ணணும், நான் வந்து வாழ்வேன். ரைட்டாக பேசிட்டு மக்களே, திஸ் ஈக்குவல் டு அ வெரி பிக் ஸ்கேம் நம்ம பார்க்குறோம். எப்படின்னு சொன்னால் மக்களே, இப்போ இதுதான் இது ப்ரெசன்ட் சினாரியோ மக்களே. இப்போ இந்த பொண்ணு என்ன, இப்போ இந்த பொண்ணுடைய நீங்களே அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டீங்க, அந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டீஸு அதை வீடியோஸ் பார்த்துட்டீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த மாதிரி பெண்கள் என்ன ஆங்கிள் எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு ஆங்கிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு இது புதுசு, ஆனால் இது உலகத்துக்கு மிக பழையான விஷயன்றாங்க. ரீசன்ட் பாஸ்டில் எப்படின்னு நான் பார்க்குறேன். இதை வந்து ஒரு ஸ்கேமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களே, ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பற்றி விசாரித்து பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த கள்ளிப்பால் ஊற்றி பொம்பளை பிள்ளைங்களை கொல்லக்கூடிய வழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 96 சமயங்களில் ஜெயலலிதா பீரியடில் வந்த சமயத்துலாம் ஜெயலலிதா பீரியட் சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தையை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷி இன்ட்ரடியூஸ்ட் அ ஸ்கீம் கால்டு தொட்டில் குழந்தை ஸ்கீம். அதுக்கப்புறம் தான் இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் கம்மியாச்சு. அதோட இம்பேக்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் லைன் 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ரேஷியோ அதிகமாகுது, பெண்கள் ரேஷியோ கம்மியாகுது. இதனால் என்ன நடக்குதுன்றதை பார்த்தா மக்களே, இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், இந்த ஜென்ரலாக இந்த மேல்ஸை பார்த்தீங்கன்னா அண்டு மேக்ஸிமம் கவுண்டர்ஸ் இருப்பாங்க, அண்டு 1 years இருப்பாங்க, சில பேர் செட்டில்டாக இருப்பாங்க. சில பேர்லாம் இவங்களை வந்து கரூர்லேருந்து கரூர், அதுக்கப்புறம் வந்து சேலம், திண்டுக்கல், திருப்பூர், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை அவங்க வந்து ஒரு அசம்பிள் பண்ணுறாங்க ஒரு டீம். எப்படின்னா, இன்ஃபேக்ட் சில விஷயத்தில் பார்த்தா மக்களே, சில இடங்களில் 30 வயசு 35 years வரைக்கும் மேரேஜ் ஆகாத நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பெல்ட்டில் இருக்கக்கூடிய மேரீடு அண்ட் டிவோர்ஸ்டோ இல்லை விடோவரோ இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆண்களை மட்டும் மேட்ரிமோனி மூலியமாக வந்து அவங்க டார்கெட் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ளே போய் இறங்கி அந்த குடும்பத்துக்குள்ளே 10 நாள் வாழ்கிறது, வெளியே வரப்போ மொத்தத்தை எழுதி வாங்கிட்டு வர்றது. இதை வந்து ஸ்கேமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது. ஸோ வி ஜஸ்ட் ஸ்போக் வித் ஃபியூ சீனியர் பீப்புள். அவங்க சொல்கிற விஷயங்கள், லீகலில் சொல்கிற விஷயங்கள், இன்ஃபேக்ட் போலீஸே சொல்கிறாங்க, சார் இது ஒரு பெரிய ஸ்கேம். இது வந்து எப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குலாம் போயிட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்தா போதும் உங்களுக்கு பொண்ணு கிடச்சிடும். 24 hours ஃபார் எனிதிங். 1000 ரூபா கொடுத்தா குழந்தை கிடைக்கிது திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதே மாதிரி தான் இங்கே இப்போ அதாவது வி ஜஸ்ட் ஸ்போக் வித் ஃபியூ போலீஸ் அஃபீஷியல் சொல்கிற வார்த்தை என்னன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா நோண்டி பாருங்கள்,
நோண்டி பார்த்தா தெரியும், இந்த லாவண்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு கண்டிப்பாக அம்மா அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரீசெண்டாக இது வந்து ஒரு பெரிய ஸ்கேமாக போயிட்டுருக்கு. பட் யாரும் கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு லீகல் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க, பட் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது ஊரில் இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணால் இங்கே ஒரு லாபி செட் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு நபர் பிரகாஷ்ன்ற நபர் சொல்கிறீங்க பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு நபர்கள் இந்த மாதிரி பொண்ணு கூட இருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் மக்களே, ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், இட்ஸ் கால்டு பச்சைக்கிளி முத்துச்சரம். அந்த படம் மாதிரியான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. அந்த கூட இருக்கிற நபரே புருஷன் கூட இருக்கும். அந்த புருஷனே கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியை வெளியே விடுவாங்க. விட்டுட்டு மேட்ரிமோனியில் போடுறது, ட்ராப் பண்ணுறது, ட்ராப் பண்ணி உள்ளே போகிறது, உள்ளே போய் அந்த எந்த அதாவது ரொம்ப ஸ்டூடாக எல்லாமே தெரிஞ்சாலாம் தான் விட்டுருவாங்க. அதுதான் பழகி பார்க்குறாங்க, அதுதான் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ட்ராப்பு. நீங்கள் இந்த கதையை நான் சொல்கிற மக்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் இது பர்ஃபெக்ட் ட்ராப் மாதிரி எனக்கு தெரியுதுன்றார். நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு, இந்த ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு மேட்ரிமோனியில் மெசேஜ் போடுறான்னா மேட்ரிமோனில் தான் ரிப்ளை கொடுத்துருக்கணும். இமீடியட்டாக இந்த பையன் யார் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறான். ஏன் அவ்வளோ அவசரம் அந்த பொண்ணுக்கு? யோசிப்பாங்க. எல்லாம் ஸ்கேம்ன்ற ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கன்றார். அடுத்தது இந்த பையன்கிட்ட பேசுகிறா பேசி இவன் எப்படி எந்த அளவுக்கு வெல்த்தின்றதை பார்க்க ட்ரை பண்ணுறா. ஸோ ஷீ இஸ் ஆஸ்கிங் ஹிம் டு கம். ட்ராவல் போகிறாங்க, சேலம் கூப்பிட்டு போகிறா, சேலத்துக்கு வர சொல்கிறா, அங்கேருந்து திருப்பதி போகிறாங்க, வெளுக்கு வர சொல்கிறா, திருப்பதி. ஏன்னா இவளுடைய எந்த இடம் அப்படிங்கிறத காட்ட மாட்டேன்றா ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணுறா, லைக் கரெக்டாக ஒரு மாதம் இந்த பையன் எப்படி என்ன ஏது ஜாலியாக இருப்பானா, செலவு பண்ணுவானா, வெல்த் இருக்கா, எல்லாம் செக் பண்ணிடுறான். பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறா, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, கற்றுவாங்க, திட்டுவாங்க, போவாங்கன்னு சொல்லிட்டு உன் கூட வந்துருன்பா. இப்போ பையனை மனநிலைமை வச்சு பாருங்கள், எப்பா சூப்பர் பொண்ணுறா, டக்குன்னு நம்மளை வந்து புரிஞ்சுட்டு வந்துருன்றா பாரு. ஐயோ என் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிச்சு, அவன் வந்து பில்டப்பில் இருப்பான். வரேன்னு சொல்கிறா, வந்துடுறா. வந்து 10 days தான் கூட சுற்றுறா. கரெக்டாக என்ன பண்ணுறா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீடியோ ஒன்று காமிச்ச மக்களே, வீடியோ சொல்கிறாரு, வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள். ஏன் வீடியோ எடுக்கிறா? இந்த செட்டிங் என்ன பப்ன்றது ஒரு ப்ரைவேட்டான ஏரியா, ஏன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா? இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. அந்த நபர், அனுப்பக்கூடிய நபர் ஏன் பிரகாஷாக இருக்கக்கூடாது யோசிச்சு பாருங்கன்றார். பாயிண்ட் டேக்கன். இவ குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஊதிக்கிட்டே வீடியோ எடுத்து அதை பிரகாஷ் அனுப்புகிறான். ஏன் கேட்டால் வெறுப்பாவான்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் அசல் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் இட் வில் பி எ குரூப் ஸ்கேம் அவங்க ஃபீல் ஆகும்னு சொல்கிறார். அடுத்தது வெளியே வந்துட்டு சண்டை வருது வீட்டில், வெளியே வந்துட்டு திருப்பி அவள் போகிறா. இவன் குடும்பத்தில் ஒரு ஆஸ்பெக்ட் மக்களே, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அவன் சொந்தக்காரன் சொல்கிறாங்க, இல்லைங்க அவன் மட்டும் டாக்குமெண்ட்டே இல்லை, எல்லா பத்திரமும் ப்ளட்ஜில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரகாஷ்ன்றவன் சொல்கிறான் ப்ளட்ஜில் கிடையாது, யார் பேர் இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்கிறான்னா, அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட போயிடுச்சு. எப்படி போச்சு? த்ரூ வாட் மீன்ஸ்? யார் கொடுத்துருப்பா? இவ தான். அப்போ ஃபஸ்ட்டு வெளியே போனால் பாருங்கள் சார், கார்த்திக் சார், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்க முடியும். இது பக்கா ஸ்கேம் அப்படிங்கிறார். இப்போ எது கூப்பிட்றானால், இந்த பொண்ணு சொல்லக்கூடிய நான் வழக்கை ரீஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டு த்ரெட்டன் தட் பர்சன். இப்போ என்னென்னால் த்ரெட்டன் பண்ணிக்கின்னு செஞ்சு இந்த இளங்குமரன்கிட்டேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டையோ இல்லை சொத்து எழுதி வாங்குவா, வாங்கிட்டு அங்கே வருவா, வந்துட்டு அதிகபட்சம் 1 வாரம் அங்கே வீட்டில் தங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவா, சண்டை போடுவா, திருப்பி சண்டை வேணே வளர்த்து போட்டு இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுவா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டியது தான் சார் அப்படிங்கிறார். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த பிரகாஷ்ன்ற நபர் ஹி மஸ்ட் பி இன்ட்ராகேட்டட். இந்த லாவண்யான்ற பொண்ணு தனியாக சொன்னீங்க பாருங்கள், ஒரு ஆள், அவர் எல்லாருமே விசாரித்தா தெரியும் இது பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேமே இருக்கும், ஒரு பெரிய குரூப் இருக்கும். கண்டிப்பாக அந்த 1000 சொல்லக்கூடிய நபர்கள் வந்து தே கெனாட் பி த கிராண்ட் ஃபாதர்ஸ் அப்படிங்கிறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. விசாரித்தா இவங்கெல்லாம் பெரிய ஃபேக் டீமுன்னு தெரிய வரும். ஸோ இட் இஸ் அ குரூப் ஸ்கேம் அப்படிங்கிறார்.
பார்த்துக்கொள்ளுங்கள் மக்களே, இந்த மாதிரியான குரூப் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்லாம். அது இந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக கல்யாணமாகி மனைவியை இழந்த ஆண்கள், அதுவும் முக்கியமாக கல்யாணமாகி மனைவியை இழந்து சொத்து இருக்கிற ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி ஒரு ஸ்கேமாக ஒரு குரூப் உருவாகிட்டு இருக்கு. இப்போது இந்த இளங்குமரனுக்கு அடுத்தது இன்னொரு பழங்குமரன் வருவான், அடுத்து இன்னொரு மலங்குமரன் வருவான். இதுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தீஸ் பீப்புள் தேர் ரூத்லெஸ் அப்படிங்கிறார். இவங்க ரூத்லெஸ், த பிக்கஸ்ட் 420 கிரிமினல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த நபர்களை இந்த டீமை இமீடியட்டாக பிடிக்க வேண்டும், பிடித்து காவல்துறை விசாரிக்க வேண்டும். விசாரித்தா இந்த மாதிரி எத்தனை டீம் இருக்குன்றது நமக்கு தெரியல மக்களே. பட் இன்னும் மற்ற டீமெல்லாம், மற்ற குரூப்பு, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்குவாங்க. இதனால் நிறைய விக்டிம்ஸ் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு லெசன் இந்த கதையிலேருந்து மக்களே. இப்போ இந்த கதையில் எடுத்துக்கோங்களேன், அதாவது இந்த லாவண்யா குடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. இந்த காலத்தில் குடிக்கிறது அப்படிங்கிறது சகஜமாகி போச்சுன்றது வி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த பொண்ணு ஒரு பயங்கரமான குடிகாரியாக இருந்துக்கிட்டு எப்படி இளங்குமரனை மட்டும் மிகப்பெரிய குடிகாரம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க கொண்டு போயிட்டு கலாட்டா பிங்க் அப்படிங்கிற சேனலில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒய்? எதுக்குனால் இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதான் சமூகத்தில் உள்ளவங்களும் ஐயோ எப்படி இருக்கான், கொடூரமான நபராக இருக்கான், ஐயோ இந்த பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட இந்த பர்ஃபெக்ட் பிளேன்னு சொல்லலாம். செகண்ட் விஷயம், நான் லாஜிக்காக கேட்குறேன். லெட்ஸ் டாக் இன் ஃபேவர் ஆஃப் த லாவண்யா. இப்போ லாவண்யாவோட பொண்ணுடைய பிறப்புறுப்பில் இளங்குமரன் கீறிட்டாரு அப்படின்னால் நீ மறுபடியும் வந்து எதுக்கு இவன் கூட வாழணும் ஆசைப்படுற? பேசிக்கான டவுட் இருக்குல்ல மக்களே. சரி, இல்லை நான் வந்து வாழுவேன், ஆனால் சேஃப்டி பண்ணும். என்ன ஒரு 10 சென்ட் இடத்த உன் கையில் கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கலாமா? வாட் கைண்ட் ஆஃப் அ மதர் ஆர் யூ? கேவலமாக இல்லை மக்களை கேட்குறதுக்கு. இது ஒரு 10 சென்ட்ஸ் இடத்த அந்த பொண்ணு பேர் எழுதிட்டு சேஃப்டி பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கலாமா? அப்போது இளங்குமரனு என்ன மாதிரி கேவலமாக எண்ணங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே இந்த குழந்தைக்கு லாவண்யா தான் அன்பான அம்மா தாய் அப்படின்னு இருந்தால் விட்டு போயிட்டே இருக்கணும். தாலி கட்டல, அதாவது ரூமில் வச்சு அதை கட்டின தாலி கழட்டி தூக்கி போட்டாச்சு. உன் பொண்ணுடைய சேஃப்டி முக்கியம்னு நினைக்கிற அப்படின்னால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் போக மாட்டேங்கிற? ஏன் வாங்கணும்னு சொல்கிற? ஏன் சேஃப்டி பண்ணணும்னு வேறு சொல்கிற? இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன இந்த விஷயத்தில் மக்களே. இதில் தெளிவாக தெரியுது, தீஸ் பீப்புள் ஆர் ரூத்லெஸ் கிரிமினல்ஸ். இந்த கிரிமினல்ஸு பல இடங்களில் இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மக்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும். அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மனைவி இல்லாத கணவன்மார்கள், ஜென்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.